ஏன் வருது, எதுக்கு வருது, எதுவுமே புரியாது. அதுதான் மாயை. நண்பர்கள் மூலிமா வரும், அப்பா மூலிமா வரும், அம்மா மூலிமா வரும், கூட பிறந்தவங்களோட மூலிமா வரும், சொந்தக்காரங்க மூலிமா வரும், யாருன்னே தெரியாதவங்க மூலிமா வரும். அந்த மாயை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் மாயை. எதனால் வருது, எப்படி வருது, எதையுமே நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் விழிப்பாக இருந்தால் நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவோ அந்த மாயை வரும்போது அந்த இடத்துல கவனித்து அதை சரி பண்ணிகிட்டே வந்தோம்னா அது சரியாயிடும். மாயங்கிறது எல்லாமே மாயை தாங்க. நம்மளை எது அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் மாயை. நமக்குள்ளேயும் அந்த மாயை இருக்குது. மனம்தான் மாயை, சமுதாயம்தான் மாயை. இது எல்லாமே மாயவே இயங்குது. அது பிரச்சனை திடீர்னு வரும், எப்படி வருதுன்னே தெரியாது. ஆனால் பிரச்சனை வந்துடும். ஒரு 3 மணி நேரம் இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். இருக்கும், அப்புறம் இல்லாமல் போயிடும். விழிப்பு அடைய அடைய தான் அது புரியும். அப்போ நம்ம கவனிக்கணும். விழிப்புணர்வு தான் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மாயை நம்மளை துரத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம மைண்டு வழியாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் மாயை. கெட்ட செயல்களையும் செய்ய வைக்கும், நல்ல செயல்களையும் செய்ய வைக்கும். ஆனால் துரத்தும், நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உண்மையை சொன்னால் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் மாயை. நம்மளுடைய மனதில் டார்ச்சர் பண்ணும். அப்போ அந்த பாடி சொல்கிறத கேட்கும். பிரச்சனையை ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கவனித்து அது பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நிகழ்காலத்தில் கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு வரும்போது இந்த மாயையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அது மெதுவாக தான் ஆகும். எப்படி ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து வெளிச்சத்துக்கு வர்றோமோ அதே மாதிரி தான்.